ஒரு மாதிரி வித்தியாசமான சில கதைக்களங்களாக வந்து இப்போ போயிட்டுருக்கு பாண்டியன் ஷோ சீரியலில். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட்டை வந்து அரசியுடைய கதையில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ குமரவேல் அரசியை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு இல்லை கடத்தி வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு 2 ஆட்களை ஏற்பாடு பண்ணேன். கரெக்டாக அந்த சமயத்தை செந்திலும் பழனிவேலும் வந்து அந்த ஆட்களை அடித்து துரத்தி விட்டு இப்போ பழனிவேலே வந்து கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுற அரசியன்ட்டார். போகும்போது பழனிவேல் அங்கே குமரவேல் இருக்கிறத பார்த்துடுறாரு. ஸோ குமார் தான் அதுக்கெல்லாம் காரணங்கிறது அவருக்கு புரிஞ்சிருது. ஆனால் அரசியை வந்து எதுக்கு தனியாக காட்டுக்குள்ளே வழியாக அனுப்புகிறாங்கங்கிறதுலாம் தெரியல. அது ஊருக்குள்ளே தானே இருந்துச்சு. அந்த ஊரில் வந்து அந்த வழியாக தான் போகிறாங்களா, ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதெல்லாம் ஓகே. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் அவங்க வீட்டில் வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வந்து இப்போ உடனே போய் வேலைக்கு போக சொல்கிறாங்கன்னா, எதுக்கு நீ வேலைக்கு போய் தான் அந்த வீட்டை என்ன அடுப்பெறியுமா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. ஆனால் போகணுங்கிறாங்க. என் புருஷனும் ஓகேன்ட்டார். இப்போ நம்ம போய் ஏதாச்சும் கேட்டோம் அப்படின்னா சந்தேகம் வந்துடும். அதனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணுறது யோசிக்கணும் அப்படின்னா, இல்லை நம்ம என்ன ஒரு பொய் தானே சொன்னோங்கிறாங்க இவங்க. ஒரு பொய்யா இல்லை, சரி 2-3 பொய் தான் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. 4-5 பொய் நமக்கு தெரிஞ்சே சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ இவங்களுடைய அப்பா ஒரு புது பிளான் சொல்கிறார். மயிலோட அப்பா வந்து ஏதோ வந்து நான் வீடு புகுந்து நகையை திருடுறேன் அப்போ அப்படி இப்படின்னாரு. அப்புறம் வேறு ஏதோ ஒரு பிளானை சொல்கிறாரு. இதோட எல்லா பிரச்சனையும் தீர்வாயிடுங்கிறாரு. என்ன பிரச்சனை இழுத்து வர போகிறாருங்கிறது தெரியல. இதுக்கு நடுவில் கதிர் திரும்பி வேலைக்கு போகிறாருங்கிறத வேணான்னு பாண்டியன் சொல்ல கேட்காம ஒரு கிளம்பி நான் போயே தருவேன்னு கிளம்பி போக பாண்டியன் கோவப்பட்டு இருக்கும்போது, நீ ஏன்டா அதுக்கு தடுத்து நிறுத்தல அவனு செந்தில்கிட்ட கேட்டால், அவனாச்சும் வந்து அவன் கையில் காசு இருக்கணும், அதில் ஒன்றும் தப்பு இல்லையேப்பா, நான் வந்து எதுவும் தப்பாக எதுவும் பேசலப்பா, அவனுக்கு தான் விருப்பம், அதனால் அதை தடுத்து நிறுத்தலை அப்படின்னு ஒன்று பாண்டியன் கடுப்பாயிட்டார். நான் இப்போ என்ன உன்ட்ட காசு கணக்கு கேட்குறேன்னா இதையும் இப்போ செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன பேசுகிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. கோமதி போய் நான் பேசுகிறேங்கன்னு தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.